أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. அல் குர்ஆனின் தெரிவு செய்யப்பட்ட சில சூறாக்களுக்கான தஃப்சீர் தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்று சூரத்துல் இன்ஃபித்தார் என்ற சூறாவிற்கான தஃப்சீரை கற்பதற்காக நாங்கள் இன்று ஒன்றாக கூடியிருக்கின்றோம். குர்ஆனிலே 82வது சூறாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூறா 19 வசனங்களை கொண்டது. மக்காவிலே இறக்கப்பட்ட இந்த சூறா இதஸ் ஸமாஉன் ஃபதரத் என்று ஆரம்பிக்கப்படுகின்றது. சூரத்துல் இன்ஃபித்தாரின் சொல் கருத்தானது வெடித்து சிதறுதல், பிளவுபடுதல், பிரிந்து துகள்களாக துண்டுகளாக சிதறடித்து செல்லுதல் என்ற கருத்துக்களை எங்களால் பார்க்க முடியும். இவ்வாறு இந்த கருத்தை மையமாக கொண்ட இந்த சூறா முக்கியமாக 5 விடயங்களை எங்களோடு பேசுகின்றது. 5 விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இன்ஃபித்தாரை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். முதலாவதாக இந்த சூறா கேட்டாஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட்ஸ், அதாவது மறுமை நாள் நிகழுகின்ற போது நிகழும் நிகழ்வுகள் சம்பந்தமாக இந்த சூறா பேசுகின்றது. மறுமை நாள் ஏற்படுகின்ற போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன, எப்படியான நிகழ்வுகள் எங்களது கண்முன்னால் காட்டப்படுகின்றன என்பது சம்பந்தமான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இந்த சூறாவின் ஆரம்ப பகுதி கூடாக எங்களோடு பேசுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அருளிய அருள்கள், நிஅமத்துக்கள், அருட்கொடைகள் சம்பந்தமாக இந்த சூறாவின் அடுத்து வரக்கூடிய வசனங்கள் எங்களோடு பேசுகின்றன. பிளெஸிங்ஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வின் நிஅமத்துக்கள், அருட்கொடைகள் சம்பந்தமான செய்தியை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் கண்காணிக்கப்படும் மனித செயல்கள் சம்பந்தமாக எங்களோடு கலந்துரையாடுகின்றன. ரெக்கார்டிங்ஸ், நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் மனிதர்களது செயற்பாடுகளை அவர்கள் பதிவு செய்வார்கள். இது சம்பந்தமான தகவலை இந்த சூறா எங்களோடு மிக தெளிவாக பேசுகின்றது. நான்காவதாக அந்த மனிதனது செயல்களை அடிப்படையாக கொண்டு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா மனிதர்களை 2ஆக பிரிக்கிறான். அந்த 2 பிரிவுகள் சம்பந்தமான செய்தியையும் இந்த சூறா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. கடைசியாக எதற்கும் ஒரு கூலி உண்டு என்ற அடிப்படையிலே மனிதனது செயற்பாடுகளுக்கான கூலி எவ்வாறு வழங்கப்படுகின்றன, அதற்கான கூலிகள் எவ்வாறு இருக்கும் என்ற மிக தெளிவான ஒரு செய்தியையும் இந்த சூறாவின் கடைசி பகுதி எங்களோடு தெளிவுபடுத்துகின்றது. இந்த அடிப்படையில் சூரத்துல் இன்ஃபித்தார் இதஸ் ஸமாஉன் ஃபதரத் என்று ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த சூறாவின் முதல் 5 வசனங்களும் மறுமை நாள் நிகழுகின்ற போது ஏற்படும் நிகழ்வுகள் சம்பந்தமாக எங்களோடு உரையாடுகின்றது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலே, அல்லாஹ்வின் படைப்பினம் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்தின் ஒழுங்கு. இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்குமுறைப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு ஒழுங்கிலே வளமையாக இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கடல் என்று பல படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இந்த படைப்பினங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு விதிமுறையின் அடிப்படையிலே, ஏதோ ஒரு ஒழுங்கின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை
நானும் நீங்களும் மிக தெளிவாக அறிந்திருக்கின்றோம். இதிலே அற்பமாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற போது மனிதனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. வளமைக்கு மாற்றமாக வெயில் வருகின்ற போது, அல்லது வளமைக்கு மாற்றமாக தொடர் மழை வருகின்ற போது, அல்லது கடல் கொந்தளித்து சுனாமி ஏற்படுகின்ற போது, இவ்வாறு சில அனர்த்தங்கள் வருகின்ற போது மனிதனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. மனிதனது அன்றாட விதிமுறைகளுக்கு அப்பால் இந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது மனிதனால் அதனை கற்பனை செய்ய முடியாது. எனவே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அறிந்து வைத்திருப்பது இந்த பிரபஞ்சத்துக்கான ஒரு நியதி இருக்கின்றது, பிரபஞ்சத்துக்கான ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. ஒரு ஒழுங்கிலே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த சூராவின் முதல் 5 வசனங்களிலும் சொல்கின்ற விடயம், இந்த பிரபஞ்ச ஒழுங்கு, பிரபஞ்ச விதிமுறை ஏதோ ஒரு நாளிலே மாற்றமடையும். அந்த மாற்றத்தை காணுகின்ற போது மனிதனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது, மனிதர்களுக்கு அதனை கற்பனை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு பேரழிவு அல்லது வளமைக்கு மாற்றமான பல நிகழ்வுகள் எங்களின் கண் முன்னால் நடைபெற இருக்கின்றன என்ற செய்தியை இந்த சூராவின் முதல் 5 வசனங்களும் தெளிவாக சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வானம் வெடிக்கின்ற போது, வானம் வெடித்து சிதறுகின்ற போது, நட்சத்திரம் சிதறி கீழே விழுகின்ற போது, கடல்கள் பிளவுபடும் போது என்று 3 விடயங்களை எங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறான். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வின் மிக பெரிய படைப்புகளில் ஒன்றுதான் வானம். அந்த வானத்திலே நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் என்று பல படைப்புகள் காணப்படுகின்றன. இப்படிப்பட்டதொரு வானம் வெடித்து விடும் போது அதனை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது, மனிதனால் கற்பனை செய்ய முடியாது. அந்த வானத்திலே இரவு நேரத்தில் வருகின்ற அந்த நட்சத்திரங்களை மனிதன் ஒவ்வொரு இரவுகளிலும் ரசிக்கிறான். இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுகின்ற போது அந்த நிலைமையை மனிதனால் கற்பனை செய்ய முடியாது. மேலும் சொல்கிறான், கடல்கள் பிளக்கப்படும் போது, நீளமான ஆழமான அல்லாஹ்வின் படைப்பினம்தான் இந்த கடல். இந்த கடலுக்குள்ளால் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த கடலுக்கடியிலே மனிதனுக்கு தேவையான பலவற்றையும் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட கடல் ஒரு நாள் பிளக்கப்படுகின்ற போது அந்த நிலைமை எவ்வாறு இருக்கும்? இப்படிப்பட்ட 3 செய்திகளை அல்லாஹ் தஆலா முதல் 3 வசனங்களிலே மனிதனுக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த நிகழ்வுகளை காணுகின்ற போது அந்த மனிதன் அவன் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் எண்ணி பார்ப்பான். அவனது மனதிலே இயல்பான ஒரு பயம் அவனிடத்திலே வந்துவிடும். இப்படியான நிகழ்வுகளை கற்பனை செய்கின்ற போது, இப்படியான நிகழ்வுகளை பார்க்கின்ற போது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பயம் அவனது உள்ளத்திலே ஏற்படுகின்றது. எனவே இந்த மனிதன் தான் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் எண்ணி பார்க்க ஆரம்பிக்கின்றான். அல்லது தான் முற்படுத்தி கொண்ட நன்மைகளையும் தான் செய்வதற்கு பிற்படுத்திய விடயங்களையும் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா முதல் 3 வசனங்களிலே சொல்கின்ற வளமைக்கு மாற்றமான இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்ற இந்த விடயங்களை எண்ணி பார்க்கையிலே மனிதன் தனக்குள்ளால் இவ்வாறான செய்திகளை அவன் மீட்டி பார்க்கிறான். இப்படியான நிகழ்வுகள் மனிதனை அடிக்கடி சிந்திக்க வைக்கின்றன. இந்த நிகழ்வுகள் எம் கண்முன்னே நடைபெறுகின்ற போது அந்த நிலைமை எவ்வாறு இருக்கும்? இந்த விடயங்களை நாங்கள் குர்ஆனிலே கற்கின்ற போது கூட எங்களால் இவற்றை கற்பனை செய்து கொள்ள முடியாது. ஆனால் அது எங்கள் கண்முன்னால் நடைபெறுகின்ற போது மனிதன் அதனை கண்டு பயப்படுவான், பீதியடைவான், அஞ்சிக்கொள்வான், இறைவனை பற்றி அவன் சிந்திப்பான். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு முன்னெச்சரிக்கையாக மனிதனுக்கான முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா
இதனை குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கிறான். இவை அனைத்தும் உலக முடிவுக்கான அடையாளங்களாகும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மஆரிஜின் 4வது வசனத்திலே பின்வருமாறு ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனஹ். மனிதர்கள் மறுமை நாள் பற்றி, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மறுமை நாள் பற்றி கேள்வி கேட்டு சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா பின்வருமாறு ஒரு செய்தியை இறக்குகிறான். மறுமை நாளின் ஒரு நாள் இந்த உலகத்தின் 50,000 வருடங்களுக்கு சமனாகும். எனவே ஒரு மனிதன் உலகத்திலே எந்தளவு நன்மைகளை எல்லாம் செய்து அல்லாஹ்வின் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறானோ, மறுமையில் அவன் கழிக்கின்ற ஒரு நாள் இந்த உலகத்தின் 50,000 வருடங்களுக்கு சமனாகும். அந்த 50,000 வருடங்களும் அவனுக்கு நல்லதாகவே அமைந்துவிடும். மாற்றமாக உலகத்திலே தீங்குகள், தீமைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் இழைக்கின்ற ஒரு மனிதன் மறுமையிலே கழிக்கின்ற ஒரு நாள் உலகத்தில் 50,000 வருடங்களுக்கு சமனாகும். எனவே இப்படிப்பட்ட அட்டூழியங்களையும் கொடுமைகளையும் தீமைகளையும் செய்துவிட்டு செல்கின்ற மனிதன் அந்த 50,000 வருடங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பான். எனவே மறுமை இந்தளவு பயங்கரமானது. மறுமை பற்றி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். இந்த 5 வசனங்களுக்கு அடுத்ததாக 6 தொடக்கம் 8 வரையான வசனங்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள், நியாமத்துக்களை பற்றி பேசுகின்றன. மறுமையின் பயங்கரம், மறுமை ஏற்படுகின்ற போது நிகழ்கின்ற நிகழ்வுகள் பற்றி பேசிவிட்டு தொடர்ந்தும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள், நியாமத்துக்களை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் பேசுகிறான். இவை இரண்டுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை காணப்படுகின்றது. அல்லாஹ் தஆலாவின் படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனை படைத்துவிட்டு இன்னும் பல படைப்பினங்களை படைத்து அவை அனைத்தையும் நான் மனிதர்களுக்காகத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததன் காரணம் அவர்கள் என்னை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் என்ற செய்தியை மிக தெளிவாக சொல்கிறான். எனவே மனிதர்களை தனது மிகச்சிறந்த படைப்பாக படைத்துவிட்டு அந்த மனிதர்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும், தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதர்களாக அவர்கள் வாழ வேண்டும், அல்லாஹ்வின் ஏவல்களையும் விலக்கல்களையும் அவர்கள் உரிய முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அல்லாஹ் தஆலா மனிதனை தனது சிறந்த படைப்பாக படைத்துவிட்டு ஏனைய அனைத்தையும் மனிதர்களுக்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். உதாரணமாக மனிதன் என்ற வகையிலே நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுகின்ற போது வெறும் கற்களாலும் சீமந்தினாலும் ஒரு கட்டிடத்தை கட்டி அலங்கரிக்க முடியாது. அந்த கட்டிடத்தை அலங்கரிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு இன்னும் எத்தனையோ விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டியிருக்கின்றது. இறுதி கட்டத்திலே அந்த கட்டிடத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உரிய இடத்திலே உரிய முறைப்படி நாங்கள் வைக்கின்ற போதுதான் அந்த கட்டிடம் முழுமையடைகின்றது. மனிதன் அதைத்தான் விரும்புகிறான். இவ்வாறுதான் அல்லாஹ் தஆலாவும் தனது படைப்புகளை படைக்கிறான். வெறுமனே மனிதனை படைத்து விட்டு இருந்து விடாமல் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான உறுப்புகளை வழங்கி அவை எந்தெந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதனை நிர்ணயம் செய்து அந்தந்த இடத்திலே அந்த உறுப்புகளை பொருத்தி அல்லாஹ் தஆலா மனிதனை ஒரு சிறந்த படைப்பாக படைக்கின்றான். எனவே மனிதனை படைத்து ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்துகின்ற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான். சூரத்துல் கஸஸின் 68வது வசனம் இவ்வாறு ஒரு செய்தியை பதிவு செய்கின்றது. ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் தஆலா தான் விரும்புகின்றவற்றை படைக்கின்ற ஆற்றல் கொண்டவன், சக்தி கொண்டவன்.
வல்லமையுள்ளவன். எனவே அவன் விரும்புகின்றவற்றை படைத்துவிட்டு அதிலே தனக்கு விருப்பமான சிலவற்றை அவன் தெரிவு செய்கிறான். அந்த வரிசையிலே தான் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை படைத்து அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு நபியாக தேர்வு செய்தான். இந்த வரிசையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல படைப்பினங்களை படைத்துவிட்டு அதிலே மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை தேர்வு செய்கிறான். இந்த தேர்வு செய்கின்ற சுதந்திரம், சக்தி, வல்லமை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறான். இந்த சக்தி, இந்த வல்லமை மனிதர்களுக்கு வழங்கப்படவில்லை. தான் விரும்பியவற்றை படைத்து அதிலே தான் விரும்பியவற்றை சிறந்ததாக தெரிவு செய்கின்ற அதிகாரமும் வல்லமையும் சக்தியும் எனக்கு மட்டுமே இருக்கின்றது என்ற செய்தியை மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறான். மனிதனை அவன் விரும்பியவாறு படைத்தான். மனிதர்களுக்கு அவன் விரும்புகின்றவற்றையெல்லாம் அவன் கொடுத்தான். இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற விடயம், அவன் விரும்பியவற்றை மாத்திரம்தான் மனிதர்கள் செய்ய வேண்டும். அவன் நாடியதை மாத்திரம்தான் மனிதர்கள் செய்ய வேண்டும். அவனது ஏவல்களை மாத்திரம்தான் மனிதர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவன் தடுத்தவற்றை மனிதர்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற செய்தியை மிக உறுதியாக சொல்கிறான். ஆனால் மனிதர்கள் இன்று அல்லாஹ் தஆலா வழங்கிய அனைத்து அருட்கொடைகளையும் நியாமத்துக்களையும் பயன்படுத்திவிட்டு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற வகையிலே மனிதர்கள் நடந்து கொள்வதில்லை. அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற வகையிலே மனிதர்கள் தங்களது வாழ்க்கையில் நடந்து கொள்வதில்லை. இதனை அல்லாஹ் தஆலா மிக வன்மையாக கண்டிக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பல நியாமத்துக்களை வழங்கி இருக்கிறான். உடல் உறுப்புகளாக இருக்கலாம், சொத்து செல்வங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சிறந்த தொழிலாக இருக்கலாம், தனக்கென்று ஒரு வாகனமாக இருக்கலாம். இவை அனைத்தையும் மனிதர்களின் நன்மைக்காக, மனிதர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற நியாமத்துக்களாகும். இந்த நியாமத்துக்கள் பற்றி மனிதர்கள் ஒரு நாள் விசாரிக்கப்படுவார்கள். தூக்கம் என்பதும் மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அருள். அந்நௌமு நிஅமத்துன் குப்ரா. சில மனிதர்கள் தூக்கத்தை இழந்து கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நல்ல முறையிலே தூங்குகின்ற மனிதன் தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக நடந்து கொள்கிறான், அல்லாஹ்வை மறந்தவனாக வாழ்கிறான். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். 6 தொடக்கம் 8 வரையான வசனங்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள், அருட்கொடைகள், செல்வங்களை பற்றி பேசுகின்ற அதே நேரம் இவற்றையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற மனிதன் அல்லாஹ்வின் வரையறைக்குள்ளால் வாழ்கின்றானா, அல்லாஹ்வின் ஏவல்களை எடுத்து நடக்கின்றானா, அவனது விலக்கல்களை தவிர்ந்து கொள்கின்றானா என்பதனையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். மனிதர்கள் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லாஹ்வுக்கு இந்த விடயத்திலே இருக்கின்றது. மனிதன் இந்த வகையில் நடந்து கொள்ள மறந்துவிட்டால் அதற்கான மிக பெரும் காரணம் மறுமை பற்றிய பயம் அவனிடத்தில் இல்லாமையாகும். மறுமை பற்றிய பயம் அவனிடத்தில் மங்கி போகின்ற போது மறுமை நாளை பொய்ப்பிக்கின்ற வகையிலே அவனது செயற்பாடுகள் காணப்படும். இதனைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது. எனவே அல்லாஹ்வின் அனைத்து அருட்கொடைகளையும் பெற்ற மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற வகையில், அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற வகையிலே நாங்கள் வாழ வேண்டும். தொடர்ந்தும் வருகின்ற வசனங்கள் 9 தொடக்கம் 12 வரையான வசனங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை பேசுகின்றது. அதாவது மனிதன் செய்கின்ற அவனது செயல்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படும் என்ற ஒரு செய்தியை மனிதர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களுக்கூடாக தெளிவுபடுத்துகிறான். மனிதர்கள் வெறுமனே
தாங்கள் விரும்பியவாறு நடந்துவிட்டு மரணித்து விடாமல் அல்லாஹ் தஆலா விரும்பியவாறு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு செய்தியை உறுதியாக சொல்கிறான். மனிதர்களே, நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களும் கண்காணிக்கப்படும், அவைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படும், அந்த பதிவின் அடிப்படையிலே கூலி வழங்கப்படும் என்ற ஒரு விதிமுறைக்கமைவாகத்தான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்குகிறான். அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஆலமுல் அர்வாஹிலிருந்து தாயின் கருவறைக்கு அனுப்புகிறான். தாயின் கருவறையிலிருந்து 3வது கட்டமாக மனிதன் இந்த உலகத்தை வந்தடைகிறான். உலகத்திலே அவன் நன்மைகளையும் தீமைகளையும் தான் விரும்பிய விதத்திலே செய்கின்ற சுதந்திரம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நன்மைகளை செய்கின்ற மனிதன் நன்மைகளை ஈட்டிக்கொள்வான். தீமைகளையும் பாவங்களையும் செய்கின்ற மனிதன் பாவங்களை தேடிக்கொள்கிறான். இந்த உலகத்திலே வாழுகின்ற அவனது வாழ்க்கைக்கு அமைவாகத்தான் மறுமையிலே அவனுக்கான தீர்ப்பு வழங்கப்படும். எனவே இந்த உலகத்துக்கு வந்தடைந்த மனிதன் அடுத்ததாக மண்ணறைக்கு செல்கிறான். மண்ணறையிலிருந்து மறுமை நோக்கி செல்வான். மறுமையிலே அல்லாஹ் தஆலாவின் கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னர் சுவனம் அல்லது நரகம் என்ற இலக்கை நோக்கி மனிதர்கள் 2 குழுக்களாக பிரிந்து செல்வார்கள். எனவே சுவனத்தை எதிர்பார்க்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும். நன்மைகளை ஈட்டிக்கொள்கின்ற ஒரு களமாக இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும். பாவக்கரைகளில் மூழ்கி தீமைகளை மாத்திரம் செய்து மரணிக்கின்ற மனிதன் சுவனத்தை இலக்காக கொள்ள முடியாது. அவனது இலக்கு நரகமாகத்தான் இருக்கின்றது. எனவே நரகத்தை பயந்த மனிதர்கள், சுவனத்தை இலக்கு வைத்த மனிதர்கள் இந்த உலகத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும். நன்மைகளை ஈட்டிக்கொள்கின்ற களமாக இந்த உலகத்தை அவன் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த மனிதர்களின் செயற்பாடுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இவற்றை பதிவு செய்வதற்காக 2 மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வலது புறத்திலே நியமிக்கப்பட்ட மலக்கு அந்த மனிதன் செய்கின்ற நன்மைகளை பதிவு செய்கின்ற அதே நேரம் இடது புறத்திலே நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு அந்த மனிதன் செய்கின்ற தீமைகளையும் பாவங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனினதும் அன்றாடம் அவன் செய்கின்ற செயற்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்ற செய்தியை இந்த வசனம் மிக வன்மையாக எங்களுக்கு சொல்கின்றது. எனவே இது நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இந்த பதிவுகளுக்கு அமைவாக மறுமை நாளிலே தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக ஒரு ஏடு, ஒரு புத்தகம் அவனது கையிலே வழங்கப்படும். நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்த 2 மலக்குகளும் அந்த பதிவுகளை ஒரு புத்தகமாக, ஒரு ஏடாக அமைத்து அதனை மனிதனிடத்திலே ஒப்படைப்பார்கள். எனவே அந்த பதிவுகளுக்கு அமைவாகத்தான் மனிதர்களுக்குரிய கூலி சுவனம் அல்லது நரகம் என்ற இலக்கு அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி இந்த மனிதனது செயற்பாடுகளை பதிவு செய்கின்ற இந்த மலக்குகள் அவர்கள் பாதுகாப்பானவர்கள், அவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்கள் இந்த விடயத்திலே களவு செய்ய மாட்டார்கள், எதையும் மறைக்க மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள், ஏற்றத்தாழ்வு காட்ட மாட்டார்கள். மனிதர்கள் தங்களது செயற்பாடுகளை எவ்வாறெல்லாம் அமைத்துக் கொள்வார்களோ அது அவ்வாறே பதிவு செய்யப்படும். இறுதி தீர்ப்பு நாள் வரை அது பாதுகாக்கப்படும். அது ஏடுகளாக மனிதர்களுக்கு வழங்கப்படும். தொடர்ந்து வருகின்ற அடுத்த வசனங்கள் மனிதர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பேசுகின்றன. மனிதனது செயற்பாடுகள் அனைத்தும் உரிய முறையிலே பதிவு செய்யப்பட்டதன் பின்னால் அந்த ஏடுகளுக்கு அமைவாக, அந்த பதிவுகளுக்கு அமைவாக மனிதர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்படுவார்கள். ஒரு மனிதன்
சுவனத்தை இலக்கு வைக்கிறான் என்றால், ஒரு மனிதனின் இலக்கு சுவனமாக இருக்குமாக இருந்தால், அவன் தனது பாதையை அதற்கமைவாக அவன் சீர் செய்து கொள்வான். ஏனென்றால் சுவனத்தை இலக்கு வைத்து பயணிக்கின்ற மனிதனுக்கு தேவையான சுவனத்தை இலக்கு வைத்து பயணிக்கின்ற மனிதனுக்கு தேவையான கைடன்ஸ் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆன் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தும் மிக தெளிவாக எங்களது கைகளிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை கைடன்ஸாக வைத்து எது நல்லது கெட்டது என்பதனை சிந்திக்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே தெரிவு சுதந்திரத்தின் அடிப்படையிலே மனிதன் சுவனத்தை நோக்கி பயணிக்கிறான், இன்னும் சிலரோ நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் மனிதனது தெரிவு சுதந்திரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எக்ஸெப்டிங் அண்ட் ரிஜெக்டிங் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குர்ஆன், அதே போன்று நபி அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள், இவற்றை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளலாம், அதே போன்று மறுத்துவிடலாம். மனிதனது சிந்தனைக்கு அமைவாக மனிதன் அதனை தெரிவு செய்து கொள்வான். எனவே இவற்றை ஏற்று அதன் அடிப்படையிலே பயணிக்கின்ற மனிதன் நிச்சயமாக சுவனத்தை அடைந்து கொள்வான். இவற்றை மறுத்து நிராகரித்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதன் நிச்சயமாக அவன் நரகத்தை சென்றடைவான் என்ற செய்தியை 13 தொடக்கம் 14 வரையான வசனங்கள் மிக தெளிவாக சொல்கின்றன. எனவே நரகத்தை சென்றடைகின்ற மனிதன் அதிலிருந்து ஒரு நாளும் மீள முடியாது, அதிலிருந்து தப்பி ஓடிவிட முடியாது. நரகத்துக்குள்ளால் நுழைகின்ற போது அதனது பயங்கரத்தையும் அபாயத்தையும் கண்ட மனிதன் தனது கால்களை பின்னோக்கி வைக்க முடியாது, அதனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற செய்தியை வன்மையாக இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இதனை தொடர்ந்து வருகின்ற 15 தொடக்கம் 19 வரையான வசனங்கள் இன்னும் ஒரு செய்தியை இறுதியாக எங்களுக்கு சொல்கின்றது. மனிதர்களின் செயற்பாடுகளுக்கு அமைவாக மனிதர்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்படுவார்கள். அந்த குழுக்களுக்கு வித்தியாசமான கூலிகள் வழங்கப்படும். நன்மைகள் நலவுகளை செய்த மனிதர்களுக்கு சுவனம் நற்கூலியாக வழங்கப்படுகின்ற அதே நேரத்திலே தீமைகள் பாவங்கள் அநியாயங்களிலே ஈடுபட்ட மனிதன் நரகத்தை கூலியாக பெற்றுக்கொள்கிறான். எனவே இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்ற செய்தி, அல்லாஹ் தஆலா கூலி பற்றி முதலிலே கூறிவிட்டு அந்த நாள் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக தொடர்ந்தும் சொல்கிறான். நல்லமல்கள் செய்கின்றவர்கள் சுவனத்தை அடைகின்ற அதே நேரம் தீமைகள் செய்கின்றவர்கள் நரகத்தை அடைந்து கொள்வார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த நாள், அந்த மறுமை நாள் எவ்வாறு இருக்கும் என்ற செய்தியை தொடர்ந்தும் சொல்கிறான். அந்த நாளின் அத்தாரிட்டி, அந்த நாளின் அதிகாரம் சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது, அவை மனிதர்களுக்கு வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வின் நீதி அந்த இடத்திலே அனைவருக்கும் வழங்கப்படும். அந்த இடத்திலே நீதி தவறாது. அல்லாஹ் நீதியானவன் என்பதனை மனிதர்கள் மறுமை நாளின் போது அறிந்து கொள்வார்கள். மறுமை நாள் மிகவும் பயங்கரமானது என்ற செய்தியையும் எங்களுக்கு இந்த வசனங்களுக்கூடாக அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து மறுமையை ஏற்பாடு செய்து சுவனம் நரகத்தை படைத்த அல்லாஹ் மறுமை நாளின் பயங்கரம் பற்றியும் அவனால் மாத்திரம்தான் கூற முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களுக்கூடாக மறுமை நாள் எப்படி இருக்கும், நன்மை செய்தவர்கள் எங்கு செல்வார்கள், தீமை செய்தவர்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் மிக தெளிவாக எங்களோடு பேசுகிறான். அந்த நாளிலே உதவி செய்வதற்காக யாரும் முன்வர மாட்டார்கள். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட மாட்டார்கள். பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களிடத்திலே உதவி கேட்கின்ற போது பெற்றோர்கள் உதவி செய்ய மாட்டார்கள்.
ஆனால் இந்த உலகத்திலே தன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கின்ற போது பெற்றோர்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள், ஆதரிப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள். மாற்றமாக மறுமையிலே தனது பிள்ளைகள் நரகத்தை நோக்கி செல்கின்ற போதும் கூட அந்த பெற்றோர்களால் எந்த விதமான உதவியையும் செய்து கொள்ள முடியாது. வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, சூரத்துல் மஆரிஜின் 10வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்கிறான். ஒரு நபர் இன்னொருவரிடமிருந்து எந்த விதமான உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் தனித்து நின்று அல்லாஹ்வின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். மனிதன் செய்கின்ற செயற்பாடுகளுக்கு அவன் மாத்திரம்தான் பொறுப்பானவன். எனவே அவன் மறுமையிலே நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமாக இருந்தால், சுவனத்திலே நுழைய வேண்டுமாக இருந்தால், அவனது உலக வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக மாற வேண்டும். எனவே இந்த செய்தி எங்களுக்கு ஒரு அவேர்னஸாக, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கின்றது. நரகத்தை பற்றி அறிந்திருக்கின்ற நாம் அந்த நரகத்துக்கு செல்வதற்கு, அந்த நரகத்தை பற்றி அறிந்திருக்கின்ற நாம் நரகத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். சுவனத்தை இலக்கு வைப்பதாக இருந்தால் சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு எந்த வகையான அமல்களை, இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு, ஆற்றல், எண்ணம் எங்களிடத்திலே வர வேண்டும். இதனைத்தான் இந்த வசனங்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே இறுதியாக இந்த சூரா எங்களுக்கு சொல்கின்ற செய்தி, தீம் ஆஃப் தி சூரா, இந்த சூராவின் கருப்பொருளாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தஆலா மறுமையின் பயங்கரம் பற்றி, மறுமை எவ்வாறெல்லாம் நிகழும் என்பது பற்றி தெளிவாக எங்களுக்கு சொல்லிவிட்டு, அடுத்ததாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருள்களையும் நியாமத்துக்களையும் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏனென்றால் அல்லாஹ்வின் அருட்கொடைகளையும் நியாமத்துக்களையும் பெற்ற மனிதன் நிச்சயமாக மறுமை நாளை பயந்து வாழ்பவனாகத்தான் அவன் இருப்பான். எனவேதான் மறுமை நாளை பயந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளுக்கு பயந்து தனது செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமை சம்பந்தமான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு மனிதருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகளை பற்றி பேசுகிறான். எனவே அல்லாஹ்வின் நியாமத்துக்களை பெற்ற மனிதன் எப்போதும் மறுமையை பயந்தவனாகத்தான் இருப்பான். மறுமையை பயந்த மனிதர்கள் எப்போதும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை சிறந்த முறையிலே பயன்படுத்துகின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவேதான் இந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா 3வது கட்டமாக சொல்கிறான், இந்த நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பெற்ற மனிதன் அவனது செயற்பாடுகளை எவ்வாறெல்லாம் அமைத்துக் கொள்கிறான் என்ற செய்தியை மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அருட்பாக்கியங்களையும் நியாமத்துக்களையும் பெற்ற மனிதன் அவன் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனது செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற செய்தி மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மறுமையை பயந்த மனிதன் அல்லாஹ்வின் நியாமத்துக்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வான். ஏனென்றால் அவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த பதிவுகள் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் தனது செயற்பாடுகளை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வான். அந்த செயற்பாடுகளுக்கு அமைவாகத்தான், அந்த பதிவுகளுக்கு அமைவாகத்தான் அந்த மனிதர்கள் மறுமையிலே 2 குழுக்களாக பிரிக்கப்படுவார்கள். எனவே சுவனத்தை இலக்கு வைத்த ஒரு மனிதன் அவனது செயற்பாடுகளை நல்ல முறையிலே அமைத்து, வலது புறத்திலே இருக்கின்ற மலக்கு அதனை நல்ல முறையிலே பதிவு செய்கின்றவாறு அவன் அதனை அமைத்துக் கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நிச்சயமாக சுவனத்தை நோக்கி பயணிக்கலாம். அவனது கூலி நிச்சயம் சுவனமாகத்தான் இருக்கும். எனவே இந்த வரிசையிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகிறான். ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை மனிதனுக்கான அவேர்னஸாக, முன்னெச்சரிக்கையாக கூறிவிட்டு, உங்களது செயற்பாடுகள் இவ்வாறு தான் அமைய வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியாமத்துக்களை இவ்வாறு தான் பயன்படுத்த வேண்டும், அதற்கான பதிவுகள் இவ்வாறு தான் நடைபெறுகின்றன, அதற்கான கூலி இந்த வழிமுறையில் தான்
இந்த விதிமுறையில்தான் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்ற செய்தியை இறுதியாக கூறி இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே இந்த சூரா எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி பாடம் என்னவென்றால், மறுமை நிச்சயமாக நிகழும். அதே போன்று மறுமை நாளிலே அல்லாஹ்வின் கூலி நீதியாக இருக்கும். யாருக்கும் பாரபட்சங்கள் காட்டாமல், நீதி தவறாமல் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே தனது கேள்வி கணக்குகளை மிகச் சிறந்த முறையிலே நீதியான முறையிலே மேற்கொள்வான் என்ற செய்தியையும் இந்த சூரா எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் அன்பு, இரக்கம், அவனது கருணை சம்பந்தமாக இந்த சூரா எங்களோடு பேசுகின்றது. அவன் இரக்கமுள்ளவன், அன்பானவன். இதனால்தான் அவன் எங்களை சிறந்த படைப்பாக படைத்து எங்களுக்கு அனைத்தையும் அவன் வழங்கினான். அதே போன்று மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனது செயற்பாடுகளுக்கு பொறுப்பானவர்கள். வேறு யாரும் எங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்கள், எங்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்ற செய்தியையும் இந்த சூரா எங்களோடு பேசுகின்றது. எனவே இப்படிப்பட்ட செய்திகளை உள்ளடக்கிய இந்த சூரா எங்களுக்கு மறுமையை பற்றிய ஒரு பயத்தை சொல்கின்றது. மறுமையை பயந்த மனிதன் சுவனத்தை இலக்கு வைத்து பயணிப்பான் என்ற செய்தியையும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்றது. எனவே சுவனத்தை இலக்கு வைக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். மறுமையை பயந்த மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். உங்களதும் நானும் நீங்களும் எங்களது செயற்பாடுகளை சுவனத்தை இலக்கு வைத்து மறுமையை பயந்து எங்களது செயற்பாடுகளை அமைத்து கொள்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்ற செய்தியை கூறி இந்த சூரத்துல் இன்ஃபிதார் கற்றுத்தருகின்ற பாடங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.